மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த பிரச்சனையில இன்னைக்கு பாதிப்புக்குள்ளாயிட்டு இருக்காங்க. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டயபெட்டிக் வூண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது சர்க்கரை புண். இந்த சர்க்கரை புண் எதனால வருது? அதை நம்ம வீட்டிலேயே சாதாரணமான முறையில் எப்படியெல்லாம் நம்ம சரி செஞ்சுக்கலாம், என்ன மாதிரியான உணவு முறைகள் அதுக்கு எடுத்துக்கலாம், இதெல்லாம் நீங்கள் செய்யும் போது இன்னைக்கு நிறைய பேர் பாதிப்புக்குள்ளாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சர்க்கரை புண்ணு ஆறாத சர்க்கரை புண் இருக்கு. நான் நிறைய மருந்து சாப்பிட்டேன், மாத்திரை சாப்பிட்டேன், அதுக்கான ஆயில்மெண்ட்லாம் டாக்டர் கொடுத்தாங்க சார், அதெல்லாமும் அப்ளை பண்ணி பார்த்தோம், அது ஆறவே இல்லை. கடைசியில் எங்கே நிற்கிறாங்க அப்படின்னா, காலை வெட்டி எடுத்துடணும், அதாவது ஆம்பிடேஷன் சொல்லி மெடிக்கல் டேர்மில் சொல்லுவாங்க. அந்த புண்ணு இருக்கக்கூடிய இடத்த கட்டை விரல்னா கட்டை விரல், அப்படி இல்லை அப்படின்னா கணுக்கால் வரைக்கும், முட்டி வரைக்கும் அந்த காலை வெட்டி எடுத்துட்டக்கூடிய நிலைமைக்கு நிறைய பேர் நிற்கிறாங்க. அவங்களுக்காக இந்த இந்த வீடியோவில் நம்ம அதுக்கான சொல்யூஷன் என்ன, அது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டயபெட்டிக் வூண்ட், அதாவது ஆறாத சர்க்கரை புண், இது என்ன சார் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இது எப்படி வருதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதை எளிமையாக வீட்டில் எப்படி நம்ம சரி செய்யலாம், இது இப்போ எந்த நிலைமையில இருக்குது அப்படின்றதையும் நீங்களே இதை கவனிச்சிக்க முடியும். ஏன்னா நம்ம இயற்கை மருத்துவத்துக்கு வாங்க, இயற்கையாக பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே பண்ணிட்டு இருந்த மருத்துவத்தை விட்டுட்டு இயற்கை மருத்துவத்துக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மருத்துவம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவ். நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த ஊரில் உங்கள் நியர்பையில் யார் இருக்காங்களோ அவங்க உங்களுக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இதை சப்போர்ட்டிவாக எடுக்கும் பொழுது இன்னும் கூடுதலாக ரொம்ப சீக்கிரமாக இந்த புண்ணு ஆறி அந்த ஆம்பிடேஷன் சொல்லக்கூடிய அந்த காலை அகற்றக்கூடிய நிலைமைக்கு போகாமல் எப்படி தற்காத்து அதுக்கு முன்னாடியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஒரு ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட சப்போர்ட்டிவ் சிஸ்டம் எடுக்கும் பொழுது ரொம்ப விரைவாக இது சரியாயிடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏன் டயபெட்டிக் வூண்டு வருது அப்படின்ட்டு, நீங்கள் டயபெட்டிக் வூண்டு அது எங்கே வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கால் கட்டை விரலில் பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு ஓட்டை மாதிரி விழுந்துடும். இந்த ஓட்டை நீங்கள் நடந்து போனதுனாலையோ இல்லை காலில் ஏதாவது பொருள் குத்திடுச்சு அப்படின்னு சொன்னதுனாலையோ அதனாலையும் அந்த ஓட்டை வந்திருக்காது. இந்த டயபெட்டிக் வூண்ட், அதாவது டயபெட்டிக் அல்சர்னு சொல்லுவாங்க, அதோடைய அந்த பேர் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் அல்சர். டயபெட்டிக் அல்சர்னா உங்கள் கால் கட்டை விரல்ல விடக்கூடிய ஒரு ஓட்டையோட பேர் தான் டயபெட்டிக் அல்சர். இப்போ இந்த டயபெட்டிக் அல்சர் ஏன் கரெக்டாக கட்டை விரல்ல மட்டும் விழுது, வேற எந்த விரல்லையுமே அந்த ஓட்டை விழாது, உங்கள் கால் பின்பகுதியிலையோ வேற எங்கேயுமே அந்த ஓட்டை விழாது, வெறும் கட்டை விரல்ல மட்டும் விழும். இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தலையில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டுங்க, அதாவது பிட்யூட்டரி பீனியல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இந்த கிளாண்டு உங்களுடைய சர்க்கரைக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு உள்ள ஒரு கிளாண்டு. அதாவது உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் சுகர் செக் பண்ணீங்க அப்படின்னா ஃபாஸ்டிங் ஒன்று செக் பண்ண சொல்லுவாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சுகர் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரெண்டாவதாக போயிட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு உங்களுடைய சுகரை டெஸ்ட் பண்ண சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களுடைய சர்க்கரை பார்த்தீங்கன்னா லிவர் சம்மந்தப்பட்ட சர்க்கரை. லிவர் எந்த அளவுக்கு மெட்டபாலிசம் பண்ணுது, லிவர் என்ன வேலை செய்யுது, அதோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்து அதனால டயபெட்டிக் வரதான்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட் தான் ஃபாஸ்டிங் பண்ணுறது. போஸ்டிங் உங்கள் பேன்கிரியாஸ்னு நம்ம எல்லாருக்குமே நீ தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா கணையம்னு தமிழில் சொல்லுவாங்க. கணையம் எந்த அளவுக்கு இருக்குது, அது இன்சுலின் எந்த அளவுக்கு சுரக்குது, அந்த இன்சுலின் சுரக்கலை அப்படின்னா உங்களுக்கு உடனே டயபெட்டிக் வந்துச்சு, நீங்கள் மருந்து எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான மருந்தை உங்களுக்கு அந்த டாக்டருக்கு எழுதி கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிக்க சொல்லி. இப்போது அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கணையம்னு சொல்லக்கூடிய அந்த உறுப்பை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீனியல் பிட்யூட்டரின்னு சொல்லக்கூடிய 2 கிளாண்டு தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இவங்க தான் இந்த எண்டோகிரைன் சிஸ்டமோட ஹெட்டுனே சொல்லப்படுது. இப்போது இவங்க உங்கள் கால் விரலில் ஒரு பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணால் இந்த பீனியல் பிட்யூட்டரி ஆக்டிவேட் ஆகிட்டு நல்ல வேலை செய்வாங்க. அந்த புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களுடைய கால் கட்டை விரலோட நடுப்பகுதியில் இருக்குது. இப்போ இந்த கிளாண்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த பிட்யூட்டரி கிளாண்டுன்னு தலைக்குள்ளே இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, இவங்க வீக் ஆயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் தானாகவே நீங்கள் நடந்து போக தேவையில்ல, எந்த பொருளும் காலில் குத்த தேவையில்ல, தானாகவே உங்கள் கால் கட்டை விரலில் ஒரு ஓட்டை விழுது. அந்த ஓட்டை அப்படியே கொஞ்சம் பெருசாகிட்டு பெரிய சைஸாக ஆகிக்கிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ளே அப்படியே அந்த ஹோல் போயிட்டே இருக்கும். அதை டயபெட்டிக் அல்சர்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னைக்கு
பெரிய அளவில் வந்து எந்த மருத்துவத்திலையும் அதை வந்து சரி செய்ய முடியாமல் அந்த கட்டவரலை வந்து அகற்றக்கூடிய நிலைமை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது டைப்பில் அடிப்படும், டயபெட்டிக் ஊண்டுன்னு சொல்லக்கூடிய விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு, இவர் வந்து எங்கே நடந்து போயிருப்பாரு, ஸ்லிப்பர்லாம் போடாமல் எங்கே நடந்து போயிருப்பாரு. அந்த மாதிரியான நேரங்களில் உங்கள் காலில் வந்து ரோட்ல இருக்கக்கூடிய வந்து ஒரு முள்ளோ இல்லை ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு கல்லோ அது வந்து குத்தும் பட்சத்தில் வந்து அங்கே புண்ணாயிட்டு அந்த புண்ணு வந்து ஆறாத நிலைமைக்கு உங்களுக்கு வரும். அந்த புண்ணு அடிபடும் போதே நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கால் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு போயிருக்காது. ஏன் அதை கவனிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கால் இடுப்புக்கு கீழே உங்கள் ஹார்ட்ல இருந்தே சொல்கிறேன், ஹார்ட்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரி அண்ட் வெயின்னு சொல்லிட்டு 2 விதமான தமனிகள் வந்து உள்ள போயிட்டு இருக்குங்க. இது வந்து ரத்தத்தை, கெட்ட ரத்தத்தை கொண்டு போகிறதும் நல்ல ரத்தத்தை அந்த உறுப்புக்கு செலுத்துறதுமா இருக்கு. இது வந்து டெக்னிக்கலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதாவது பொதுவாக மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, காலுக்கு போகிற ரத்த ஓட்டம், அந்த காலுக்கு போகிற ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பாதிக்க ஆரம்பிச்சு அந்த நரம்புகள் வந்து செயலிழக்க ஆரம்பிச்சு அந்த நரம்பு வந்து என்னன்னா செயல் இழந்து போயிட்டு உங்களுக்கு அடிப்பட்டது தெரியாம அந்த வலின்ற உணர்வை இல்லாம பண்ணிட்டதுனால நீங்க அந்த அடிப்பட்டதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. அதனால அந்த புண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெருசாகிட்டே போற நிலைமை நீங்க பாப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த புண்ணுல ரத்தம் வருதோ அந்த புண்ணு மட்டும்தான் ஆறும். ரத்தம் வராத புண்ணு ஆறவே ஆறாது. அப்ப ரத்தம் வராத புண்ணு என்ன ஆகும் அப்படின்னா, நாளடைவுல நீங்க வந்து வேற மருத்துவம் போயிட்டு இதை எடுத்துக்கிட்டு அதை பண்ணிட்டு இருக்கும்போது நாளடைவில் கேங்க்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். அப்படின்னா அந்த புண்ணு வந்து கொஞ்சம் அழுகி போய் நாற்றம் அப்படின்ற மாதிரி துர்நாற்றம் அடிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து வந்துடும். இது வந்து ரொம்ப சங்கடமான நிலைமையில அவங்க இருப்பாங்க. அந்த துர்நாற்றம் வரும்பொழுது அவங்களுக்கே வந்து நம்ம இருக்கிறது பிடிக்கல அப்படின்ற மாதிரியான நிலைமை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மனநோயாளியா மாறக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அப்போ இப்போ நீங்க இதுக்காக போயிட்டு ஒரு மருத்துவம் எடுத்துட்டு இருக்கீங்கன்னும் போது காலை வேற வெட்டி எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு ஒரு பெரிய ஒரு மனவேதனைக்கு அவங்க உள்ள வருவாங்கன்னு தெரிஞ்சு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சமயங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஆறலை அப்படின்றத ஒரு டெக்னிக்கல் வேர்டா உங்களை சொல்லி புரிய வைக்கிறேன். அதாவது ஒரு அடிப்பட்ட இடத்துல 2 செல்கள் இருக்கும், ஏ செல் பி செல்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல இப்போ பி செல் வந்து அடிபட்டுடுச்சு அப்படின்னா எப்படி நம்ம மனுஷங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோமோ அதே மாதிரி செல்களுக்குள்ளேயும் கம்யூனிகேஷன் வந்து இருக்குங்க. ஒரு செல்லை வந்து தனக்கு என்ன நடக்குதுன்றத உள்ளுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. அப்போ இந்த ஏ செல்லும் பி செல்லும் கம்யூனிகேட் நடந்தது அப்படின்னா உங்களுக்கு எப்படியாப்பட்ட புண்ணா இருந்தாலும் ஆறிடும். அந்த புண்ணு அது எப்படி ஆறுது அப்படின்னா, பி செல் அடிபட்டிருக்கும், ஏ செல் தன்னை பி செல்லா உருமாத்திக்கிட்டு அங்க போயிட்டு அந்த உங்களுடைய மேல சதையை வந்து மூடி அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வரும். ஏன்னா ரத்தம் வந்து வெளியே போகாம உறைஞ்சி இந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடும் உங்களை பாதுகாக்கிறதுக்காக. இன்னொரு ஒரு கண்டிஷனும் இருக்கு. இப்போ இந்த செல் மெக்கானிசம் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு ஹார்மோன் வந்து உங்களுக்கு பெண்களா இருந்தா ஈஸ்ட்ரோஜன், ஆண்களா இருந்தா டெஸ்டோஸ்டிரான் சொல்லுவோம். இந்த டெஸ்டோஸ்டிரான் யாருக்கெல்லாம் அதிகமாகுதோ அவங்களுக்கு புண்ணு வந்து அவ்வளவு சீக்கிரமா ஆறாது. இப்போ இந்த டெஸ்டோஸ்டிரான் நிறைய பேர் டயபெட்டிக் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெந்தயம் சாப்பிட்றேன், வெந்தயம் சாப்பிட்டா என்னோட டயபெட்டிக் குறையும்னு சொல்லிட்டு அடிபட்டு புண்ணு இருக்கும்போது டாக்டர் சொல்றாங்க உங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணணும்ட்டு. அப்போ இவங்க வெந்தயம் சாப்பிடுவாங்க. இந்த வெந்தயம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வயிறு வலி டைம்ல வெந்தயம் சாப்பிடுவாங்க. அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த வெந்தயம்ன்றது அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜனை அதிகப்படுத்தி அவங்களுடைய கருக்குழாய்கள் ஃபுல்லாவே வந்து ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி ஆண்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்த ஓட்டத்தை வந்து ஆண் உறுப்புக்கு அதிகமா செலுத்தி டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் அதிகமா கொண்டு போகும். அப்ப டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் அதிகமாச்சு அப்படின்னா உங்களுக்கு அடிப்பட்ட புண்ணு வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து ஆறாது. அப்ப நம்ம இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, புண்ணு வந்துருச்சு, டயபெட்டிக் அதிகமா இருக்குன்னா நீங்க வேற எது வேணாலும் சாப்பிட்டு டயபெட்டிக் போறீங்க, இந்த வெந்தயம் வந்து அந்த டைம்ல எடுத்துக்கிறத தவிர்த்துருங்க. அப்போ இப்போ இந்த புண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆற முடியலன்னும் போது ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள அந்த புண்ணுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீல் மாதிரி வந்துடும். நிறைய பேர் வந்து புண்ணு வந்து ஆறிடும், நீங்க காலில் அடிபட்டிருக்கும், ஆனா அந்த புண்ணு வந்து எனக்கு வந்து ஒரு 10 நாள் 1 மாசத்துலயே ஆறி போய் நல்லா வந்துருச்சு சார், அதெல்லாம் ஒன்றும் எனக்கு அது செப்டிக் எல்லாம் ஆகலை ஒன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மேல அடிப்பட்ட இடத்துல அதை சுத்தி மேல வெள்ளை கலர்ல வந்து ஃபார்ம் ஆயிட்டு வரும். அது உள்ள அடிபட்டு உங்களுடைய ஸ்கின் எல்லாம் நார்மலா முடி நல்லா இருக்கும், உள்ளுக்குள்ள வந்து கலர் ஏதாவது மாறி இருக்கா அப்படின்றத நல்லா கவனிக்க பார்த்துக்கோங்க. அப்படி கலர் மாறிடுச்சு அப்படின்னா அது உள்ளுக்குள்ள செப்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நிலைமைகள்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை மேல இருக்கக்கூடிய கொஞ்சம் பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு
அந்த சீலை எப்படியாவது வெளியெடுக்க பார்ப்பாங்க. அந்த சீலை வெளியெடுக்கக்கூடிய டெக்னிக் வந்து நிறைய பேருக்கு நிறைய சமயங்கள்ல வந்து எடுக்க முடியாது அது. ஏன்னா அந்த சீல் வந்து கால் கட்டவரல்ல இருந்து உங்களுடைய முட்டி வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படியே விட்டா அது வந்து மேலே போயிட்டு உயிருக்கே பெரிய ஆபத்தாகக்கூடிய நிலைமையிலையும் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த மாதிரி சமயத்துல முதல்ல அந்த அந்த பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீல் அதை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த புண்ணாறு நீங்க என்ன மருந்து கொடுத்தாலும் உடனடியா ஒரு 15 நாள்ல இருந்து 1 மாசத்துக்குள்ளேயே வந்து இந்த புண் ஆறிடும். இது எல்லாருக்குமே கண்டிப்பா நடக்கும். யாருமே வந்து இந்த ஆம்பிடேஷன் சொல்லக்கூடிய காலை அகற்றணும், அறுவை சிகிச்சை பண்ணி காலை எடுத்துடணும்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு கண்டிப்பா போகவே மாட்டீங்க. அதுக்கான ஒரு சின்ன ஒரு டெக்னிக் உங்களுக்கு இப்ப சொல்லித்தரேன். நம்ம வந்து கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க, ராகி அந்த மாதிரி சொல்லுவாங்க, கேழ்வரகுன்னு சொல்லிட்டு இந்த மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வர்ம தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணெய், அது வந்து நிறைய இடத்துல கிடைக்கும், அதுவும் நீங்க வாங்கிக்கலாம். இந்த எண்ணெயை வந்து என்ன பண்ணுங்க, ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா இந்த எண்ணெயை விட்டு ஒரு கொஞ்சமா சூடு பண்ணணும். ரொம்ப வந்து சூடெல்லாம் பண்ண தேவையில்ல. கொஞ்சம் அப்படி சூடு பண்ணி லைட்டா புகை வந்த உடனே இந்த பவுடரை எடுத்து நீங்க அதுல போட்டு அப்படி நீங்க உடனே அந்த அடுப்புல இருந்து பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சுட்டு அதை நீங்க அந்த மாவை அப்படி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அது ஒரு களி பதத்துக்கு வரும். கொஞ்சம் சூடா இருக்கும். களி பதத்துக்கு வந்தோடனே வச்சிருங்க. அந்த சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாவுல நீங்க நல்லாவே கொஞ்சம் எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெயை வந்து நீங்க கம்மியா ஊத்தி பண்ணணும்னு கிடையாது. மாவு களி பதத்துக்கு இருந்தா மட்டும்தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த களி பதம் வந்து எந்த சைஸ்ல பண்ணணும், என்ன குவான்டிட்டியில பண்ணணும்னா அவங்களுடைய புண்ணுக்கு ஏற்ற மாதிரி, அந்த புண் ஆறாத புண்ணு சைஸ் இருக்கும் இல்லையா, ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இதை எடுத்து அந்த இடத்த வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அந்த புண்ணை வந்து தேங்காய் பால், நல்லா கவனிச்சுக்கோங்க, தேங்காய் பால்ல வந்து தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுக்கக்கூடாது. நீங்க ஒரு தேங்காய் வாங்குறீங்க, அதை அரைச்ச தேங்காய் பால் எடுக்கிறீங்க, அது எவ்வளவு குவான்டிட்டி வருதோ அவ்வளவுதான். அதுல தண்ணி மட்டும் விட்டுறாதீங்க. தேங்காய் பால் எடுத்து அந்த புண்ணை வந்து கழுவி எடுத்து கிளீன் பண்ணிடுங்க. கிளீன் பண்ணிட்டு இந்த மாவு களி பதத்தில் இருக்கக்கூடிய இடத்த வச்சு அந்த புண்ணை சுத்தி கொஞ்சம் கட்டி வைங்க. கட்டிட்டு சில பேருக்கு வந்து ரொம்ப நாளா இந்த புண்ணு இருக்கு அப்படின்னா அதுல நிறைய சீல் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இதை கழட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீங்க கட்டி வச்சிருந்த அந்த களிமா இருக்கக்கூடிய உள்ள ஃபுல்லா நிறைய சீல் வந்து வெளியே வந்திருக்கும். திரும்ப உடனே அதை தொடச்சிருங்க. தேங்காய் பால் எடுத்து தொடச்சி கிளீன் பண்ணிடுங்க. திரும்ப அதே மாதிரி அந்த எண்ணெயும் அந்த பவுடரையும் போட்டு வச்சு கட்டிடுங்க. திரும்பவும் அதே மாதிரி 2 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சீடு இருக்கும். இப்படி நீங்க கட்டிக்கிட்டே வர 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 ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு சில பேருக்கு 5 நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், 1 நாள் இருக்கலாம். அந்த புண் எத்தனை நாளா இருந்தோ அத்தனை அத்தனை நாட்கள் கிட்ட, ஒரு 5 நாள் கிட்டன்னு வச்சுக்கோங்களேன். 5 நாள் கிட்ட நீங்க கழட்டி அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீலே வராம நீங்க எப்படி வச்சு கட்டினீங்களோ அதே மாதிரி வந்து அந்த அந்த நீங்க கழிப்பதற்கு பண்ண மாவு வந்து அப்படியே இருக்கும். இதை நீங்க காலையில இருந்து 2 மணி நேரத்தோட கட்டிட்டு வரலாம். இப்ப இரவுமே வந்து அதே மாதிரி தான். சார் நான் இரவு வந்து தூங்கிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னீங்க அப்படின்னா அது அந்த சீலை எடுத்துட்டு அது அப்படியே சீலோடயே இருக்கும். அதனாலதான் நம்ம 2 மணி நேரத்துக்குள்ள கட்ட சொல்றோம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் ஆக ஆக ஒரு 2 நாளைக்கு வந்து 2 ஹவருக்கு ஒரு தடவை கட்டலாம், வந்துட்டே இருக்கும். நீங்க 3வது நாள் கட்டும்போது பாத்தீங்கன்னா 2 ஹவருக்கு ஒரு தடவை கட்டணும்னு அவசியம் இல்லை. 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு கழட்டி பார்த்தா மட்டும்தான் அதுல சீல் இருக்கும். 2 ஹவருக்கு ஒரு தடவை கட்டி எடுத்தீங்கன்னா அதுல சீல் இருக்காது. அப்படி நீங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு கழட்டி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சீல் எப்போ அதுல இல்லையோ அப்போ அந்த புண்ணு வந்து மொத்தமா உள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட பஸ் ஃபார்மேஷன், அந்த இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய எல்லா விதத்தையும் எடுத்து அந்த புண்ணு ஆற ரெடியா இருக்கும். அப்ப நீங்க வந்து அதுக்கான மருத்துவம் வந்து சில ஹெர்பல் டிராப்ஸ் எல்லாமே இருக்கு. அதை நம்ம புண்ணை பார்த்துட்டு தான் அவருக்கு சொல்ல முடியும். அந்த மாதிரியான சில விஷயங்களை சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா வெறும் ஒரு அதிகபட்சமா ஒரு 1.5 மாதத்துக்குள்ள அந்த புண்ணு வந்து 80லேருந்து 90% வந்து அந்த புண்ணு ஆறி அவர் வந்து நார்மலுக்கு வந்துருவாரு. யாரு வந்து இந்த காலை வந்து அகற்றணும்னு சொன்னாங்களோ அதே டாக்டர் வந்து இதை வேண்டாம்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்து கண்டிப்பா கொண்டு வர முடியும். நான் சொன்ன இந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இயற்கையான முறையில் நல்ல முறையில் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.